சீசர் மலான் என்பவர் இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த பரிசுத்தவான். ஒரு நாள் தன் நண்பனின் மகள் சார்லட் எலியட்டை சந்தித்தார். அவள் அழகாக பாடக்கூடியவள். எனவே உன் பாட்டினால் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்தினால் மிகவும் நல்லது என்றார். மலானின் இந்த வார்த்தைகள் அவள் உள்ளத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்தன. அடுத்த நாள் மலானை சந்தித்து, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர், நீ இருக்கிற வண்ணம் அவரிடம் போ, ஏற்றுக்கொள்வார் என்றார். அவளோ, நான் சுத்தம் செய்து கொண்டு அவரிடம் போகிறேன் என்றாள். மலான் அவளை பார்த்து சிரித்து கொண்டே, உன்னால் உன்னை சுத்தப்படுத்த முடியாது, அது தேவனின் வேலை என்றார். எனவே அதிகமாக உள்ளத்தில் தொடப்பட்டவளாக சிந்தித்து கொண்டிருக்கையில், நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வா என்று என்னை அழைத்து என் மீட்பரை வந்தேன் என்ற பாடலின் வரிகள் அவள் உள்ளத்தில் எழுந்ததால் கண்ணீருடைய பாடலை எழுதி முடித்து பாடிக்கொண்டே ஆண்டவரிடம் சரணடைந்தாள். 1 ராஜாக்கள் 18 கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். 1 Kings 18:21. If the Lord be God, follow him. One song. நான் பாவிதான், ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தினீர், என்று என்னை அழைத்து என் மீட்பரை வந்தேன். Just as I am, without one plea, but that thy shed was shed for me, and that thou didst me come to thee, O Lamb of God, I come. நான் பாவிதான், ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தினீர், என்று என்னை அழைத்து என் மீட்பரை வந்தேன். Just as I am, without one plea, but that thy shed was shed for me, and that thou didst me come to thee, O Lamb of God, I come. Shed for me, and that thou didst me come to thee, O Lamb of God, I come. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சார்லட் எலியட்டை போல நான் பாவி என்பதை நான் ஒப்புக்கொண்டு உம்மை அறிக்கை செய்து உம்மை பின்பற்றி வர கிருபைகளை நன்மைகளை என் வாழ்வில் சுதந்திரிக்க அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.